இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கோபி 65 பண்ண போகிறேன். அது காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்கேன். பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவரு, வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேரினேட் பண்ணி பொரிக்கிறேங்க. அப்புறமா மதியத்துக்கு வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறேன். எக்கு வேக வச்சு வைக்க போகிறேன். வெஜிடபிள் ரைஸ்க்கு நான் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி சேர்த்து காய்கறி போட்டு வதக்க போகிறேன். வெஜிடபிள் என்னென்ன எடுத்துருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அப்புறமா வந்து புதினாவும் கொத்தமல்லியும் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதையும் சேர்ந்து கலந்து பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் குருமா பண்ண போகிறேன். இது பாருங்கள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தனி மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது மாதிரி வேக வச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் நான் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து வெஜிடபிள் குருமாவுக்கு நான் தனியாக வதக்கி செய்ய போகிறதில்ல. இப்போ இது கூடயே வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தனியாக கடாயில் எடுத்து வச்சுக்க போகிறேன். பாதி வெஜிடபிள்ஸு அந்த தொக்கோடு சேர்த்து இப்போ இந்த மிச்சம் இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் கூட சோயா சங்க்ஸு, தயிர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கழுவி வச்சுருக்கேன். ரைஸும் தண்ணி தேவையான அளவும் போட்டு நான் 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். நம்மளோட வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆகிடுங்க. இந்த பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியும் தேவையான அளவும் தண்ணியும் சேர்த்து விசில் விட போகிறேங்க. இந்த பாருங்கள், நான் குருமாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள் கொதித்த உடனே இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், ஏலக்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் உடச்சக்கல்ல சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு குருமா வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இந்த பாருங்கள், நம்ம குருமா எவ்வளோ நல்லா ரெடி பண்ணி வந்திருக்கு. வந்து நான் தனித்தனியாக செய்யாமல் மொத்தமாக செய்கிறதுனால கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். பாருங்கள், மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை ஊற்றிருக்கேங்க. தோசைக்கு தொட்டுட்டு அந்த வெஜிடபிள் குருமாங்க. மோஸ்ட்லி மார்னிங் வந்து இட்லி தோசை தாங்க இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு டைம் ஆகுன்றதுனால அது மாதிரி இட்லி தோசையை வச்சுப்பேன். இந்த பாருங்கள், லஞ்சுக்கு நம்ம வெஜிடபிள் பிரிஞ்சி எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குன்ட்டு 2 விசில் விட்டதுக்கப்புறமா இதை உடனே ஓப்பன் பண்ணிடணும். அப்புறமா சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எக்கு, அப்புறமா வெஜிடபிள் குருமா, அப்புறம் கோபி 65 ஆனியன் ரைத்தாங்க. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாங்க பையனுக்கு. வெஜிடபிள் பிரிஞ்சி, ஆனியன் ரைத்தா, அப்புறமா கோபி சில்லிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.